ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரியோ பிளஸ் வெப் சீரிஸ் பர்சன்ட் லெவலி வந்த ஆக்ரி சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம எபிசோடு 1 2 சேர்த்தே பார்த்தாச்சுங்க. ஸோ அதை தொடர்ந்து எபிசோடு 3 and 4 தாங்க பார்க்க போறோம். உண்மையாவே இந்த வெப் சீரிஸ் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா குஷி நின்னுட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. அவனை பார்த்த உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஆமா எப்படி போகுது உங்களுடைய ப்ரொமோஷன் வேலை எல்லாம் அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, என்ன மேடம் என்ன பார்த்து இப்படி கேட்கறீங்க, நீங்க தான் ஆல்ரெடி ப்ரொமோஷனுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டீங்களே, இதுக்கப்புறம் எங்க எனக்கு கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப இதே டைமுக்கு இவனுக்கு ஒரு கால் வருங்க. உடனே அதை பார்த்தவன், என்னது டீன் நம்மளுக்கு கால் பண்றாரு அப்படி சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுவாரா. சொல்லுங்க டீன், எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் என் ரூம் வரைக்கும் வாங்க, உங்களுடைய ப்ரொமோஷனை பத்தி நான் பேசணும் அப்படி சொன்ன உடனே, என்னோட ப்ரொமோஷன் பத்தியா, இதோ உடனே வரேன் அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான் செய்வன வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஒரு மார்க்கமா சிரிச்சுட்டே போவானா. இதை பார்த்தவளுக்கு செம காண்டாயிடுங்க. உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தனா நம்ம குஷி டீனோட ரூம்ல தாங்க இருப்பா. அவ என்ன சொல்லுவானா, சார் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனா ப்ரொமோஷன் மட்டும் நீங்க அவனுக்கு கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் என்ன பண்றது, இதெல்லாம் என் கையில இல்ல, இதெல்லாம் எனக்கு மேல இருக்கணும் பாத்துக்கிறான், நான் உன்னுடைய ஃபைலை நான் அங்க அனுப்பி வச்சுட்டேன், அடுத்த முறை கண்டிப்பா உனக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவளு செம கோவப்படுவாங்க. கோவப்பட்ட என்ன சொல்லுவானா, இதுக்கப்புறம் உங்கள்ட்ட பேசி புண்ணியம் இல்ல, நான் உங்களுக்கு மேல இருக்கிறவன் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா குஷி வெளியே வந்து நின்னுட்டு அவ பயங்கரமா புலம்புவாங்க. அவ என்ன சொல்லுவானா, அந்த டீனுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணேன், ஆனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இந்த பிரபாகர் என்ன பண்ணான்னு தெரியல, ஆனா அவனுக்கு எப்படி ப்ரொமோஷன் போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப நம்ம டாக்டர் கூட ஒரு நர்ஸ் இருப்பா இல்லையா, அவன் அந்த பக்கமா வரத பார்த்த உடனே அவளை நிப்பாட்டிட்டு, இங்க வா, நீ அந்த டாக்டர் என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு, அவன் என்ன பண்ணதால அந்த ப்ரொமோஷன் அவனுக்கு போச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது இப்ப இவனை திருத்துன்னு முழிப்பாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு, நான் நினைச்சேன்னா நீ எங்கேயுமே வேலை செய்யாத அளவுக்கு அவனை பிளாக் லிஸ்ட்ல போட்டுற முடியும், புரிஞ்சுதா, சோ நீ உண்மையை சொல்லு அப்படி சொன்னது. அப்புறம் அதுக்கு இவன சொல்லணும்னா, வேணா டாக்டர் என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் அவருக்கு சின்னதா ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன், அதாவது ஒரு மந்திரவாதியை போய் பாருங்க, அவங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படி சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தேன், உங்களுக்கு வேணா நீங்களும் போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவளு என்ன பண்ணுவோம்னா இவனுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பா. அது வாங்கினவ, ஓ அப்ப இது எல்லாமே மந்திரத்தால தான் நடக்குது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப குஷி என்ன பண்ணுவோம்னா அந்த மந்திரவாதி கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது மந்திரவாதி என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே பிரச்சனை தான், சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரபாகரன் யாருடைய ஆசை நிறைவேற்றானோ அவனுடைய ஆசை நீ முதல்ல நிறைவேற்றனா நீ தான் டீனாவ, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய கார்டிங்க கொடுத்துட்டு நீங்க அது கிளம்பு அப்படி சொல்லிட்டு இவளை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப இவளு இங்க இருந்து போயிடுவாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ஹாஸ்பிட்டல்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப அந்த பேஷண்ட் கிட்ட நம்ம நர்ஸ் பேசிட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் வராங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பத்தி ஏன் என்கிட்ட முதல்ல நீ சொல்லல அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்ல டாக்டர் நான் சொல்லாம தான் வந்தேன், ஆனா அப்படின்னு சொல்லி இருக்கும் போது, சரி ஓகே நீங்க இது கிளம்பு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த நர்ஸ் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த டாக்டர் அந்த பேஷண்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு, உன்னுடைய எல்லா ஆசையும் என்கிட்ட சொல்லு, நான் அதை உனக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னு இவங்க கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, என்னுடைய 3 ஆசையில ஒரு ஆசையை ஏற்கனவே டாக்டர் நிறைவேற்றிட்டாங்க, இன்னும் என்னுடைய 2 ஆசை தான் இருக்கு. அந்த 2 ஆசை என்னன்னா, ஒண்ணு வந்து ரொம்ப அழகாவும் ஹாட்டா இருக்கிற மாதிரியும் ரொம்ப மெச்சூர்டா இருக்கிற ஒரு ஆன்டி கூட பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொன்னு வெர்ஜன் பொண்ணு, அதாவது அவ இது வரைக்கும் யார் கூடயும் மேட்டர் பண்ணி இருக்க கூடாது, அப்படி ஒரு சுத்தமான பொண்ணு கூட மேட்டர் பண்ணணும், இதுதான் இருக்கிற என்னோட 2 ஆசைங்க அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு, நீ கேட்ட அந்த 2வது ஆசை நான் கொஞ்ச நாள்ல நிறைவேற்றிடுறேன், ஆனா என்னால அந்த ஆசை நிறைவேற்ற முடியும், தான் நீ கேட்ட ஹார்ட்டா மெச்சூர்டான ஒரு ஆன்டி, ஏன் என்ன பார்த்தா உனக்கு ஆசை வரலையா அப்படி சொல்லி கேட்கும்போது இதை கேட்டா அவனு ஷாக் ஆயிடுவான். என்னது உங்களையா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்கும்போது, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்புறம் நீ தயங்குற, ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன அவனும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு அவன் பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையாவே இந்த குஷி டீன் ஆகிறதுக்காக அந்த பேஷண்ட் கூட பண்ற சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு செம்ம ஆட்டாவே இருக்கும். இப்படியே அந்த ஆன்டி டாக்டரை வச்சு அவன் பண்ற சீன்ஸ் வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே வேணா போனோம்னா அந்த டாக்டர் மேட்டர் பண்ணி முடிக்கும் போது இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 4th எபிசோடும் பார்த்துடலாம். இந்த 4th எபிசோடும் அந்த 3வது எபிசோட்ல கொஞ்சம் சீன்ஸை காட்டியிருப்பாங்க, அதாவது கொஞ்சம் மேட்டர் பண்றதை காட்டியிருப்பாங்க. இப்ப
இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் தாங்க காட்டுறாரு. பிரபாகரன் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த குஷி வராளா வந்தவ டாக்டர் பார்த்துட்டு என்ன டாக்டர் உங்களோட ப்ரொமோஷன்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நினைக்கிறேன் நீ ரொம்ப திறமசாலி தான். ஏன்னா நான் இவ்வளவு வேலை செஞ்சும் என்னோட ப்ரொமோஷனை பெண்டிங்ல போட்டாங்களே அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. சரி சொல்லு அப்படி நீ என்ன பண்ண அப்படின்னு இவன் கேட்பானா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ என்ன வழியில போனியோ அதே வழியில தான் நான் போனேன் அப்படின்னு இவ சொன்ன உடனே இப்ப அந்த டீன் இருந்து இவளுக்கு ஒரு கால் வருங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா உன்னுடைய ப்ரொமோஷனை பத்தி பேசணும் கொஞ்சம் ரூம்க்கு வா அப்படி சொல்லும் போது ஓகே சார் நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிச்சுக்கிட்டே போவாளா. இவ இப்படி போகும்போது இப்ப இவனும் முறைச்சிட்டு நிற்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நர்ஸ் வருவாங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா டாக்டர் நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க இதுக்கு கவலைப்படணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அவனுடைய 3வது ஆசை ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ நீங்க அதை மட்டும் நிறைவேற்றீங்கன்னா கண்டிப்பா டீன் நீங்க தான். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லுவாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த 3வது ஆசை எப்படி நிறைவேற்றுறது அது விர்ஜின் பொண்ணுக்கு நான் எங்க போறது அப்படின்னு இவன் கேட்பானா. உடனே அவளும் யோசிக்கும் போது சரி ஓகே உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பணம் கொடுத்தா இதுக்கான ஆள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஓகேனா சொல்லுங்க அப்படி சொல்லும்போது பணம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீ சீக்கிரமா ரெடி பண்ணு அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இப்ப அந்த டாக்டர் ஒரு பொண்ணு கிட்ட பேசுவாரா. அவர் என்ன சொல்லுவாருன்னா ஓ அப்ப நீ தான் வெர்ஜின் பொண்ணா சரி சொல்லு நீ எப்படி இவ்வளவு நாளா வெர்ஜினா இருக்க நீ யாரு கூடயும் மேட்டர் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை தேடிட்டு இருந்தேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. சோ அதனால நான் யாரு கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி ஓகே நான் சொல்ற வேலை நீ கண்டிப்பா செய்வே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா செய்யறேன். ஆனா அதுக்கான காசு கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது பணம் எல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா உனக்கு தேவையானதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் காசு கொடுப்பானா. இப்படி கொடுத்த உடனே இப்ப அந்த இடத்துக்கு அந்த பேஷண்ட்டும் நர்ஸும் உள்ள வருவாங்க. அப்படி வரும்போது இப்ப அவனை பார்த்துட்டு நான் ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வா அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் உள்ள வருவான் பாருங்க. வந்த உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு அடச்சி நீயா அடி கேவலமானவளே அப்படி சொல்லும்போது டாக்டர் என்ன கேட்பாருன்னா ஏன் இந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது இவ என் ஃப்ரெண்டு ஒருத்தவனையும் கூட விட்டது கிடையாது. எல்லாத்து கூடயும் மேட்டர் பண்ணிருக்கா. இவளா வெர்ஜின் பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அசிங்கப்படுத்துவானா. இதை கேட்டா அவளும் டென்ஷன் ஆயிட்டு சி எங்க போனாலும் என் மானத்தை வாங்குற உனக்கு வேற வேலையே கிடையாதா அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது அந்த டாக்டரும் ஏய் ஒரு நிமிஷம் நில்லு என்னோட காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் என்ன பண்ணனா காதலி அவங்க தான் போயிடுவாங்க. போன உடனே இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம குஷி ஆண்டி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பொண்ணு தாங்க காட்டுறாங்க. அவ இப்படி உள்ள வரும்போது இப்ப அந்த இடத்துக்கு குஷி வந்த உடனே என்னம்மா இங்க வந்திருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல நான் சும்மாதாம்மா வந்தேன். ஆமா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா அதுவா உன்னால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. நான் கேட்கறேன் நீ தப்பா நினைக்காத. உனக்கு யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லம்மா அப்படின்னு அவ சொல்லுவாளா. சரி நீ வெர்ஜன் தானே அப்படி சொல்லி கேட்கும்போது எதுக்காக இப்படி கேட்கறீங்க நான் வெர்ஜன் தான் அப்படின்னு அவ சொல்லுவாளா. நீ மட்டும் மனசு வச்சனா எனக்கு டீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி சொல்லும்போது கண்டிப்பாமா நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்கும்போது இப்ப இவ என்ன பண்ணனா அவ காதல மேட்டர் சொல்லும் போது அதை கேட்டு அவ ஷாக் ஆயிட்டு இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னமா பண்றது அப்படி சொல்லி கேட்கும்போது அவருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் நீ மட்டும் இதை முடிச்சு கொடுத்தனா உனக்கு ஃபாரின் போறதுக்கான எல்லா வேலையும் நான் பண்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவளும் சரி ஓகேமா நான் பண்றேன் அப்படி சொல்லிவிடுவாளா. இப்ப இந்த குஷி என்ன பண்ணனா அவளை கூட்டிட்டு அந்த பேஷண்ட் கிட்ட தாங்க போவா. போனவ என்ன நீ வெளியே உட்காந்துருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல நான் சும்மா தான் டாக்டர் உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லும் போது இப்ப குஷி என்ன சொல்லணும்னா இங்க பாரு இவ ஒரு கன்னி பொண்ணு. இவ இது வரைக்கும் யாரும் மேட்டர் பண்ணது இல்ல. உன்னோட கடைசி ஆசை இவளை வச்சு தீத்துக்கோ அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவானா அவளை விட்டுட்டு அங்கிருந்து போகும்போது இப்ப இவன் என்ன கேட்பானா நீ உண்மையாவே வெர்ஜினா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா நான் உண்மையாவே வெர்ஜன் தான் அப்படி சொல்லுவாளா. உடனே இவனு என்ன பண்ணனா சரி ஓகே நல்லா புரிஞ்சுக்கோ நானே கொஞ்ச நாள்ல சாக போறேன். சோ நீ என்னை ஏமாத்த கூடாது அப்படி சொல்லிட்டு இப்ப அவ கூட சேர்ந்து இவன் மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணா தெரியுமா அவளை கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு கையை கண்ட இடத்துல விட்டு தடவிட்டே இருக்கும்போது அவனுக்கு அதை தெரிஞ்சிருங்க. நீ வெர்ஜனே கிடையாது எப்படி நீ என்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லலாம் தயவுசெய்து சத்தம் போடாத எங்க அம்மாக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்காக என்கிட்ட போய் சொன்ன அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல எங்க அம்மா வெர்ஜனா கேட்டாங்க. சோ அவங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் அப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படி சொன்ன உடனே இப்ப இவனை கேட்பானா சரி ஓகே உண்மை சொல்லு நீ எங்க உன்னுடைய கன்னித்தன்மையை இழந்த அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன சொல்லனா காலேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாமே கிஃப்ட் கொடுத்துட்டு போகும்போது எவ்வளவு விஷ் பண்ணுவாளா. இப்ப அவன் என்ன கேட்பானா சரி என்னோட கிஃப்ட் எங்க அப்படி சொல்லி கேட்கும்போது சரி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் கேளு அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு நீ தான் வேணும் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிஸ் பண்ணவன் இப்ப அந்த இடத்துல வச்சு அவளை பண்ற சீன்ஸ் எல்லாம்
எல்லாமே சும்மா வெறியாவே இருக்குங்க. இப்படியே ஒரு 15 நிமிஷமா அவளை வச்சு மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் தாங்க காட்டுறாங்க. இப்போ அவங்க கிட்ட இவன் என்ன சொல்லனா, தயவு செய்து இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லாத அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ டீனோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா டீன் என்ன பண்ணிருப்பாருன்னா, நம்ம 2 டாக்டரையும் கூப்பிட்டுட்டு உங்க 2 பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது உங்க 2 பேர்த்துக்கு டீன் ஆகிறதுக்கான அருகதையே கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமா சொல்லும்போது இதை கேட்டா அவனும் ஷாக் ஆயிடுவானா. உங்க 2 பேர்த்தோட பேரும் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. உங்க 2 பேர்த்துக்கு பதிலா நம்மளோட வேற ஒரு பிரான்ச்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு வேலை செஞ்சாவே போதும், கொஞ்ச நாள்ல அவங்களும் இங்க வந்துருவாங்க அப்படின்னு இந்த டீன் சொல்லும் போது இதனுடைய சீசன் 1 கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனுடைய சீசன் 2 பாத்திரலாம். முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் என்ற பட்டன் காட்டுங்க, அதை கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனல்லையும் இதனோட வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காம அங்க போய் பாருங்க. டெலகிராம் சேனலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட் ஸ்டோரிங்க. ஸோ மிஸ் பண்ணாம சர்ச் பண்ணி பாருங்க. சரி ஓகே கைஸ், இதோட வருவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.